சார் வாயா சொல்றதுக்கு வாயா. யோ மீச, என்னையா பிரச்சனை? சார் இவங்க 2 பேரும் திருநெல்வேலி டவுன்ல மசாஜ் சென்டர் நடத்துறேன்னு சொல்லி தப்பான தொழில் பண்றாங்க சார். அதான் இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்தாங்க சார். இவர் எங்களை தப்பா நினைச்சு கூட்டிட்டு வந்துட்டார் சார். நான் உண்மையிலே கவர்மெண்ட்ல லைசன்ஸ் வாங்கி வெறும் மசாஜ் சென்டர் மட்டும் தான் சார் நடத்துறேன். சார் இவன் போய் சொல்றான் சார். இவனை உள்ள தூக்கி போட்டு 4 மிதிச்சா எல்லா உண்மையும் சொல்லிடுவான் சார். சார் இவர் சொல்றத நம்பாதீங்க சார். நான் உண்மையிலே மசாஜ் சென்டர் மட்டும் தான் சார் நடத்துறேன். என்ன நம்புங்க சார். யோ நிறுத்துங்கயா. என்ன 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே போறீங்க? நீ உண்மையிலேயே மசாஜ் சென்டர் தான் நடத்துறேன்னு நான் எப்படி நம்புறது? சொல்லுயா. சார் சரியான கேள்வி கேட்டீங்க சார். இவன் உண்மையிலேயே மசாஜ் சென்டர் தான் நடத்துறான்னு செக் பண்ணிடலாம் சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? நிறைய மசாஜ் சென்டருக்கு நீங்க போயிருக்கீங்கல்ல? உண்மையிலேயே மசாஜ் பண்றவன் என்ன பண்ணுவான், எப்படி மசாஜ் பண்ணுவான்னு எல்லாமே உங்களுக்கு தெரியுமே சார். இந்த ஆளை உங்களுக்கு மசாஜ் பண்ண சொல்லுங்க. இவன் மசாஜ் சரியா பண்ணா சரியான ஆளு, தப்பா பண்ணா நீங்க தான் கண்டுபிடிச்சிருவீங்களே. கண்டுபிடிச்சிடலாம். அந்த அரவிந்த் உண்மையிலேயே உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானான்னு யோசிச்சு எனக்கு ரொம்ப பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெட்டேக்கா இருக்கு. வந்து ஹெட் மசாஜ் பண்ண சொல்லு. யோ ஐயா பண்ண சொல்றாரு, போய் பண்ணு போ. சார் இங்கே வா. மிசா தூக்கி லாக்அப்ல போடு. வேண்டாம் சார், பண்ணிடுறேன். வா 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 வா. நல்லா நல்லா தலையில பிரஷர் பண்ணு. போதும் 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 போதும். மீசா சொல்லுங்க சார். உண்மையிலேயே இவன் மசாஜ் சென்டர் நடத்துறவன் தான். அனுப்பிவிடு. யோ சார் என்னையா பாக்குற? அனுப்பிவிடு. யோ போய. மீசா அந்த அரவிந்த் பின்னாடி ஓடி ஓடி காலு சுளுக்கு பிடிச்சிருச்சு. யோ சுளுக்கு எடுக்க தெரியுமா? தெரியும் சார். வா 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 வா. சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா. மிசா என்னையா? என்ன சார்? என்ன? ஒண்ணுமில்ல சார். ஒண்ணும் இல்லையா? ஒரு காலுக்கு எண்ணெய் போட்டா இன்னொரு காலுக்கு யார் போடுவாங்க? சொல்லு.
யோ இன்னொரு காலையும் தடவிடியா? போட்டு விடுறேன் சார். அது யோ இந்த காலுக்கு எப்படி பண்ணியோ அப்படியே பண்ணு. நல்லா இருந்துச்சு. வணக்கம் மேடம். வாங்க சார். உங்களுக்காக தான் நாங்க 2 பேரும் ரொம்ப டென்ஷனோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன சார், நாம போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? நாம போட்ட திட்டம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மேடம். அப்போ நீங்க அந்த மாரியோட கால் தடத்தை எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் மேடம். இந்தாங்க மேடம். சூப்பர் மகா, நாம போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சார் நீங்க அவசரப்படலையே, சரியா செக் பண்ணி தானே எடுத்துட்டு வந்தீங்க. அவன் கால்ல எதுவும் ஸ்கின் சாக்ஸ் அது இதுன்னு இந்த வாட்டி நம்மள ஏமாத்தலல? இல்ல மேடம், நானும் மீச போலீஸும் பக்காவா பிளான் பண்ணி அந்த மாரிய ஃபிளாட் பண்ணிட்டோம். நான் அவன் கால்ல பண்ண அக்குபஞ்சர்ல அவன் அப்படியே மெய் மறந்து கண்ணை மூடிட்டான் மேடம். அந்த சமயம் பார்த்து நான் மாரியோட கால் தடத்தை எடுத்துட்டேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க மேடம், அப்ப நான் வரேன் மேடம். ரூபா நாங்க நீட்டா ஸ்கெட்ச் போட்டு வேற மாதிரி பிளான் பண்ணி மாரியோட கால் தடத்தை கலெக்ட் பண்ணிட்டோம். அந்த மாரியோட கால் தடமும் கால் ரேகையும் ரொம்ப தெளிவா பதிஞ்சிருக்கு. உங்ககிட்ட இருக்கிற ஒரிஜினல் கொலையாளியோட கால் தடத்தையும் இந்த மாரியோட கால் தடத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லுங்க. இந்த தடவை எந்த குழப்பமும் இருக்காது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேடம். மாரிக்கிட்ட இருந்து உங்களால எப்படி கால் தடத்தை கலெக்ட் பண்ண முடிஞ்சது? நீங்க இப்படி எல்லாம் முயற்சி பண்றீங்கன்னு தெரிஞ்சு அவன் ஸ்கின் சாக்ஸ் போட்டு உங்களை ஏமாத்திக்கிட்டே இருந்தான். அப்படி இருந்தும் அவனோட கால் தடத்தை எப்படி மேடம் எடுத்தீங்க? உங்க பார்வையில மாரி எப்படிப்பட்டவன் கொஞ்சம் சொல்லுங்க. மாரி ஒரு பக்கா கிரிமினல் மூளை இருக்கிற இன்ஸ்பெக்டர். அவன் கிட்ட இருந்து எந்த ரகசியத்தையும் ஆதாரத்தையும் வாங்கவே முடியாது. நச்சுன்னு 4 வார்த்தையில சொன்னா உடைக்கவே முடியாத திண்டுக்கல் போட்டுதான் மாரி. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வசதியோட பூட்டு செஞ்சாலும் அதை திறக்க சாவின்னு ஒண்ணு இருக்கதானே செய்து. சாவி இல்லாத பூட்டுன்னு யாராலையும் தயார் பண்ணவே முடியாது. அந்த லாஜிக்ல தான் இந்த மாரி விஷயத்தையும் யூஸ் பண்ணும். அது மிஸ் ஆகல. ரொம்ப ஈஸியா அவனுடைய கால் தடம் இதோ கிடைச்சிருச்சு. சுருக்கமா சொல்லணும்னா மாரி புத்திசாலித்தனமா எங்களுக்கு டிமிக்கி கொடுத்தான். ஆனா நாங்க அதி புத்திசாலித்தனமா டிராமா பண்ணி அவனோட கால் தடத்தை ஈஸியா எடுத்துட்டோம். மேடம், உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு வந்துறேன். இந்த தடவை நாம ஏமாற மாட்டோமா? கண்டிப்பா அந்த மாரியோட கால் தடம் அந்த ஒரிஜினல் கால் தடத்தோட ஒத்து போகும். நானும் அந்த நம்பிக்கையோட தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ரூபா. மாரி தான் கொலையாளின்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் மலமலன்னு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு யாரும் நிரபராதின்னு நிரூபிச்சிருவேன். உன் நம்பிக்கை வீண் போகாது மகா. கண்டிப்பா நீ இதெல்லாம் செஞ்சு காட்டுவ. அந்த மாரியால நானும் அரவிந்தும் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த துயரம் ஒரு முடிவே இல்லாம நீண்டிக்கிட்டே போகுது. இன்னையோட அதுக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். மாரிதான் கொலையாளிங்கிறது கால் தடத்தோட நிரூபிச்சுட்டா அதுக்கப்புறம் அந்த மாரிய ஈவி இறக்கம் இல்லாம இழுத்துட்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனையை வாங்கி கொடுப்பேன். அரவிந்தையும் கொலைப்பழியில இருந்து காப்பாத்திருவேன். இதை நான் கண்டிப்பா செய்வேன்.
ரூபா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நான் உள்ள போய் என்னன்னு பாக்குறேன். என்னாச்சு சார்? ஏன் இவ்ளோ லேட்டு? தரோவா செக் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். என்ன ரிசல்ட் வந்திருக்கு? 2 கால் தடமும் ஒத்து போகுதுல்ல? அது எப்படி ஒத்து போகாம இருக்கும் ரூபா? கொலை செஞ்சது அந்த மாரி தானே? அவனுடைய கால் தடம் கண்டிப்பா ஒத்து போகும். ராஜா, நீங்க அந்த ரிப்போர்ட் எல்லாம் என்கிட்ட கொடுங்க. நான் இப்பவே அதை கமிஷனர் ஆபீஸ்க்கு கொண்டு போய் மாரியை இம்மீடியட்டா அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை மேடம். என்ன சொல்றீங்க ராஜா? மாரி கொலை செய்யலன்னு சொல்றேன். மாரி நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. பொய் சொல்றியா நீ? நீ பொய் சொல்ற. இல்ல மேடம், நான் உண்மையை தான் சொல்றேன். ஏன் மாரி மறுபடியும் வந்து உன்னை மிரட்டினானா? அவனுடைய மிரட்டலுக்கு பயந்துகிட்டு தான் நீ உண்மையை சொல்லாம எல்லாத்தையும் மறைச்சு பொய் சொல்லிட்டு இருக்கல. சொல்லு ராஜா, உண்மையை சொல்லு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. மேடம், நான் மாரிக்காக பயந்தெல்லாம் பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். எது உண்மை? மாரி கொலையாளி இல்லைன்னு சொல்றது உண்மையா? அது எப்படி உண்மையாகும்? எந்த ஆதாரத்தை வச்சு சொல்ற? நீங்க கொடுத்த மாரியோட கால் தடமும் ஒரிஜினல் கொலையாளியுடைய கால் தடமும் ஒத்து போகல. அதை வச்சுதான் சொல்றேன். ரெண்டும் வேற வேற ஆளுங்களுடைய கால் தடம். எனக்கு முதல்ல அதிர்ச்சியா தான் இருந்தது. நம்ப முடியாம திரும்ப திரும்ப 2 கால் தடத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எத்தனை தடவை செக் பண்ணியும் 2 கால் தடமும் ஒத்து போகவே இல்லை. அதனாலதான் உங்ககிட்ட முடிவை சொல்ல லேட் ஆயிடுச்சு. இல்ல, இதுல ஏதோ சதி வேலை இருக்கு. உன் பேச்சுல எனக்கு நம்பிக்கை இல்ல. எங்களை காக்க வச்சுட்டு நீ அந்த மாரிக்கிட்ட பேசியிருக்க. அதுக்கப்புறம் அவன் சொல்லி கொடுத்த மாதிரி அவன் கொலையாளி இல்லைன்னு எங்க கிட்ட வந்து சொல்ற. இதானே நடந்துச்சு? உண்மையை சொல்லு. நான் ஏன் மேடம் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? நீங்க என் குழந்தையோட உசிரை காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு காலம் பூரா உங்களுக்கு நன்றியோட தான் இருப்பேன். நன்றி கேட்டவனா இருக்க மாட்டேன். இப்படி எல்லாம் பேசி எங்களை அனுப்பி வச்சிடலான்னு பாக்காத. மகா சொன்ன மாதிரியே எனக்கும் உன் மேல சந்தேகம் இருக்கு. மாரியை காப்பாத்த தானே நீ இப்படி சொல்ற? நான் என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். நான் சொன்னது உண்மையான விஷயம். மாரியோட கால் தடமும் ஒரிஜினல் கொலையாளியோட கால் தடமும் ஒத்து போகவே இல்லை. இதை நான் எங்க வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். உன் பேச்சையும் சத்தியத்தையும் நாங்க நம்ப தயாரா இல்ல. நீ சொன்ன அந்த ஒரிஜினல் கால் தடத்தையும் நாங்க கொடுத்த அந்த மாரியோட கால் தடத்தையும் எங்ககிட்ட காட்டு. தாராளமா காட்டுறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்தாங்க உங்க ஃபைல். மேடம், இது ஒரிஜினல் கொலையாளியுடைய கால் தடம். இது நீங்க கொடுத்த மாரியுடைய கால் தடம். இது ரெண்டுத்துக்கும் எந்த விதமான ஒற்றுமையும் இல்லை பாருங்க. கொலையாளின்னு நினைச்சேன். ஆனா 2 கால் தடமும் மேட்சே ஆகலையே. அப்படின்னா மதனை கொன்னது யாரு? அவன் கழுத்துல இருந்த அந்த கால் தடத்துக்கு சொந்தமான ஒரிஜினல் கொலையாளி யாரு? அதுதான் எனக்கும் தெரியல மகா. ரொம்ப குழப்பமா இருக்கு. இது வரைக்கும் மாரிதான் கொலையாளி நம்பி நம்ம மூவ் பண்ணிட்டு இருந்தோம். அது தப்புன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இனிமே அந்த ஒரிஜினல் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் அரவிந்த் மேல இருக்கிற கொலை பழிய நம்ம போக்க முடியும். எனக்கு ஒண்ணுமே புரியலையே ரூபா. சிக்கல் எல்லாம் தீர்ந்து ஒரு விடுவு காலம் வரப்போகுதுன்னு நினைச்சனே. ஆனா இப்பதான் ஒரு பெரிய சிக்கலே ஆரம்பிச்சிருக்குன்னு மனசுக்குள்ள உணர்றேன். இந்த சிக்கலை ட்ரேஸ் பண்ணி நூல் பிடிச்சி எப்போ நான் அந்த ஒரிஜினல் கொலையாளியை கண்டுபிடிக்க போறேனே தெரியலையே.
மகாலட்சுமி, என்னம்மா இந்த முறையாவது மாரியோட கால் தடம் சரியா கிடைச்சதா? என்னடி ஒண்ணும் பேசாம இருக்கீங்க? அவன் கால் தடம் கிடைச்சதா இல்லையா? என்னமோ உம்மன்னு இருக்கீங்க. மாரியோட கால் தடம் ரேகையோட கிடைச்சதா அத்தை? கிடைச்சதா? அப்பா, ஏண்டி கிடைச்சதுன்னுட்டு என்னமோ உம்மன்னு இருக்க, சந்தோஷப்படாம? கால் தடம்லாம் ரேகையோட கிடைச்சது. ஆனா மகா எதிர்பார்த்ததுதான் நடக்கல. அதான் சைலண்டா இருக்கா. என்ன கால் தடம் கிடைச்சிச்சு, அப்புறம் போனோம் லேபுக்கு. லேபுக்காரன் ஊர்ல இல்ல, அதனால விஷயம் நடக்கல. இதுதானே? இல்ல அத்தை, லேப் டெக்னீஷியன் எங்கேயும் போகல, வீட்டுல தான் இருந்தான். அவன்கிட்ட நான் மாரியோட கால் தடத்தை கொடுத்தேன். ஆனா 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 என்னவாம்மா? லேப் டெக்னீஷியன் கிட்ட நான் மாரியோட கால் தடத்தை கொடுத்து செக் பண்ண சொன்னேன். ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்தது இல்ல. மதன் கழுத்துல இருந்த கால் தடம் மாரியோடது இல்லைன்னு ரிசல்ட் வந்துருச்சு மாமா. மாரியோட கால் தடமோ மதன் கழுத்துல இருந்த கால் தடமோ ஒண்ணுதானு கன்ஃபார்ம் ஆயிடும் நினைச்சு நாங்க வெயிட் பண்ணோம். ஆனா கடைசியில அது இல்லைன்னு ஆயிடுச்சு. எப்படிமா நம்புறது கஷ்டமா இருக்குதே. அவ சரியா டெஸ்ட் பண்ணானாமா? எங்களுக்கும் உங்கள மாதிரியே டவுட் இருந்துச்சு மாமா. ஆனா எங்க 2 பேர் முன்னாடியே அவன் 2 கால் தடத்தையும் கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி காட்டிட்டான். நான் நம்ப மாட்டேன் மகாலட்சுமி, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. ஆமா, அந்த மாரிக்கு இந்த லேப் டெக்னீஷியன் பயந்துருக்கிறான். அதுக்காக அவனுக்கு சௌகரியமா ஒரு பதில சொல்லி இருக்கிறான். ஆமாடி, இதுல ஏதோ ஒரு பொய் இருக்கு. நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா அவனோட குழந்தை மேல சத்தியம் பண்ணி மாரியோட கால் தடமோ கொலையாளியோட கால் தடமோ ஒத்து போகலன்னு சொல்றான். இல்ல, நான் நம்ப மாட்டேன். அவன் யார் மேல வேணா சத்தியம் பண்ணிட்டான், நான் நம்ப மாட்டேன். உங்க 2 பேரையும் அவன் ஏமாத்திருக்காமா? இல்ல அத்தை, அவன் சொன்னது உண்மைதான். மதனை கொன்ன கொலையாளி மாறி இல்ல. பின்ன யாருமா கொண்டா? அதுதான் எனக்கு புரியல மாமா. என்னம்மா கடைசியில ஏமா மாறி மேலதான் இத்தனை நாள் சந்தேகப்பட்டு இருந்தோம், இப்ப இல்லன்னு ஆயிடுச்சு. வேற யாரோ தான் செஞ்சிருக்கணும். அது யாரு? இன்னும் அந்த உண்மை தெரியலையா? அதை இனிமேதான் கண்டுபிடிக்கணும் அங்கிள். என்னம்மா இப்படி பேசுற நீ? இனிமேதான் கண்டுபிடிக்கணும்ன்றீங்க? என்ன ஆதாரம் இருக்கு? எங்க நீங்க கண்டுபிடிக்க போறீங்க? இருந்த ஒரு ஆதாரமே இல்லன்னு ஆயிடுச்சு. அந்த மதனை கொலை பண்ணது யார் என்னன்னு ஒண்ணு தெரியல. எங்க போய் தேட போறீங்க? கடைசியில ஏன் புள்ள மாட்டிருக்காமா? ரூம்குள்ளே அடைச்சு கிடக்குறான். எப்ப அவனை ரூம்குள்ளே வெளியே கொண்டு வர போறோம்? எங்க இருந்து என்னடி பண்ண போற? என்னங்க இது? என்ன நடக்குது இங்க? நீங்களா சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படிமா தெரியும்? நாம அவசரப்பட்டு மாறி மேலேயே சந்தேகத்துல இருந்ததுனால அவன் மேலே கவனமா இருந்துட்டோமா. இப்ப அவன் இல்லைன்னு தெரியுது. வேற யாராவது கொலை பண்ணிருக்கலாம், அந்த தடை அங்க இருந்திருக்கலாம். இவனை கவனிக்கிற அவசரத்துல அவனை கவனிக்காம விட்டுருக்கலாம். என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. என்னங்க இப்படி நீங்க பேசுறீங்க? நம்ம பிள்ளை கொலைகார பட்டத்துல உட்கார்ந்துருக்கானுங்க. இல்ல கொலைகாரம் இல்ல என் புள்ள. ஐயோ, அதுதான் ரூபா கூட்டு வந்த நீ ஒண்ணு பண்ண முடியலன்னு சொல்றேம்மா. ஒண்ணுமே புரியலையே. ஐயோ ஐயோ, இந்த உலகத்துக்கு என் புள்ள கொலைகாரம் இல்ல எப்படி நம்ம காட்ட போறோம்? தெய்வமே, அரவிந்தா உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம போகுதேடா.